வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்களை சந்திக்க இந்த லண்டன் ரோஸா வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு குட்டி விலாக். ஆக்சுவலி இது நான் வீடியோ செய்யணுன்ட்டு இல்லை. நான் எப்பயுமே எனக்கு வந்து நான் ஏதோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எனக்கு வந்ததுன்னா உடனே ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்த்துருவேன். பட் இது வந்து ஆல்மோஸ்ட் 2 வாரம் ஆகுது. ஆன்லைன் சைட்டோட வந்து யூடியூப்பில் நிறைய பார்த்தேன், எல்லாம் ஃபெயிலியர் நிறைய இருந்தது. ஆனால் இதுலேயும் நல்ல பொருட்கள் இருக்குது, இல்லாமல் இல்லை. நான் கண்டினியூஸாக ஆல்மோஸ்ட் 1.5 வருஷமாக அதில் நான் வாங்கிட்டுருக்கேன். நானும் இப்போ வந்து சும்மா போயிட்டு எல்லாம் பிராண்டட் ஆனது அப்படின்னதுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ணுறேன், வேஸ்ட் பண்ணுறதில்ல. as long இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தென் ஐம் ஹாப்பி. நான் வாங்குறேன்னா நான் நல்லா ரிவ்யூ எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நான் வாங்குறேன்னா அப்படி நான் வாங்கிட்டு இருந்தது. அப்போ நான் யோசித்தேன், மேபி இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருமே இந்த ஆன்லைன் இந்த வெப்சைட்டில் வாங்குவீங்க. நிறைய பேருக்கு வந்து ஷீனில் தான் எடுக்கிறோம். நான் ஷீன்லேயுமே நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் எடுக்கிறேன் தான். நல்ல சூப்பராக இருக்கும், நல்ல டிசைனாக, நல்ல மாடர்னாக நல்லாயிருக்கும். நான் அதுலேயும் எடுக்கிறேன். நான் இது வந்து இந்த வெப்சைட்லேயும் நான் எடுக்கிறேன். சைனீஸோட தான் இதுலேயும் எடுக்கிறேன். சில நான் வந்து வீட்டுக்கு டெக்கரேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா நான் வாங்குவேன். இதில் நான் ஒரு 2-3 தடவை இதுலேயுமே நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கேன், விச் இஸ் வெரி நைஸ். ஈவன் அப்போ போட்டிருக்கேன்ல, இது கூட இந்த வெப்சைட்டில் எடுத்தது தான். ஆனால் இந்த டாப் கிடையாது, இதுக்கு வந்து வேறு டாப் இருக்குது. நீங்கள் என்னோடய ஐ திங்க் மேபி ஃபோன் பார்த்துருப்பீங்க. இது ஒரு பூனைக்குட்டி க்ரீன் கலரில் இருக்கும், அதுதான் செட்டு பிஜாமாஸோட. நான் இது சும்மா கொஞ்சம் குளிராக இருக்கேன்னு மேலே இந்த ஜம்பர் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறையா வாங்கியிருக்கேன், எல்லாம் நல்லா இருக்குது. உண்மையிலே துணியும் நல்ல தரமாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணலாம். நம்ம பே பண்ணுற காசுக்கு ஒர்த்தாக இருக்குது. இதே போய் நம்ம 30-40 பவுண்ட்ஸ் 20-30 பவுண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு 10 பவுண்ட்ஸ்குள்ளே இதை வாங்குறீங்க, 5-6 பவுண்ட்ஸ்குள்ளே வாங்குறீங்கன்னா வை நாட்? காசு சேவ் பண்ணணும்ல. ஓகே, அதனால் இது ஒன்று வந்திருக்குது. என்ன வந்திருக்குன்ட்டு உங்கள்கிட்ட காட்டுவோன்ட்டு தான் நான் வச்சுருந்தேன். அதுக்காக தான் இந்த ஒரு குட்டி வீடியோ. இருங்க, ஓப்பன் பண்ணிடலாம். அதனால் எனக்கு என்ன நம்ப முடியல. நான்லாம் பார்சல் எதுவும் ஆர்டர் பண்ணி வந்தால் உடனே பிரிச்சுருவேன். கொஞ்சம் பிஸியாகவும் இருந்த டைம் இல்லை. ரெண்டாவது இதை வந்து நான் வீடியோ செய்யணும். நிறைய பேருக்கு வந்து இது ஃபெயிலியர் ஆகிருக்கு. நம்ம வாங்கினது எப்படி இருக்குது, அந்த அளவுக்கு இருக்கா, எதுவும் சொதப்பி இருக்கா அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக தான் வந்து வச்சுருந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து லேடிஸ் ட்ரெஸ்க்கு வந்து நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணுறதுல பிரயோஜனம் கிடையாது. ஏன் சொல்லுங்கள், லேடிஸ்க்கு வந்து ஸ்பெஷலி இங்கே யூரோப்புக்குள்ளே எவ்ரி 4 மந்த்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸோட இது மாறும், அந்த வெதருக்கு ஏற்ற மாறும். ரெண்டாவது இங்கே வந்து லேட்டஸ்ட் ஃபேஷன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், எவ்ரி ஃபியூ மந்த்ஸ் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை யாரும் இங்கே வச்சு போட மாட்டாங்க. இந்த ஊரை பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான். ஈவன் இந்த ஃபர்னிச்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைம் வந்தால் எல்லாம் மாற்றுவாங்க, அது ஓட்டம், அதுக்கு கலருக்கு எல்லாம் மாற்றுவாங்க. இப்படியான விளையாட்டுகள் நிறைய இங்கே இருக்குது. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் வாங்கினது நல்ல குவாலிட்டியான துணி எல்லாமே இன்னமும் நான் ஒரு 7-8 வருஷம் கூட நான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம பெருசாக இங்கே யூஸ் ஆகாது. ஒரே ட்ரெஸ்ஸை நம்ம ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அப்போ இந்த குளிர்காலத்தில் ஃபுல்லாக ஜக்கெட்டை போட்டுட்டு போவோம். அப்போ உள்ளே நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணாலும் தெரியாது. அப்போ நான் நார்மல் ட்ரெஸ்ஸுங்க போட்டு மேலே ஜக்கெட் போட்டு போயிடுவேன் வெளியாகிறப்போ. அன்லஸ் நான் போய் ஜக்கெட்டை ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இதாக இருந்தால் தான் ப்ராப்பராக நல்லா புது ட்ரெஸ் போட்டு போவோம். அதர்வைஸ் நார்மல் டிஷர்ட்டு இல்லை சும்மா லாங் ஸ்லீவ் ஜம்பர் அண்ட் ட்ரெக் பாட்டம் அந்த மாதிரி நான் போயிடுவேன். அதனால நானும் அந்த காசை கொடுக்குறதுல ஒவ்வொரு டைம் சீசன் மாறும், அதுக்கு வேஸ்ட் ஆகும். அந்தளவுக்கு நம்ம டெய்லியும் வெளியே போகிற ஆளும் இல்லை, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு துணி போடுறதுக்கு. அதனால் அப்படியே விட்டுருக்கு. சரி, முதல்ல என்னத்தை காட்டுவோம்னா, எனக்கு வந்து நான் எப்பயுமே வந்து ஹேண்ட்பேக் கொஞ்சம் ரொம்ப க்ரேஸி அப்படி கிடையாது. நான் சும்மா வெளியே போனேன்னா ஃபார் சம் ரீசன், கொஞ்சம் ஹெல்த் ரீசன்னால நான் பேக் தான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன். முன்னாடி ஹேண்ட்பேக்லாம் நிறையா யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு அந்த ஜாயிண்ட் பெயின் வந்ததுனால அதை கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வெயிட் வந்து ஒரு சைட்டாக கேரி பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்புறம் நான் இடையில வந்து சும்மா பார்த்தேன், சரி ஒரு சும்மா கடைக்கு போகிறப்ப இப்போ வந்து நம்ம பர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போகிறதில்ல, எல்லாமே ஃபோனுலேயே பே பண்ணுறோம், கார்ட்டை வச்சு பே பண்ணுறோம், கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட். அப்போ நமக்கு வந்து பர்ஸ் தேவைப்பட மாட்டேங்குது. அப்போ சின்ன பேக்காக கொண்டு போகலாம். அன்லஸ் நான் இங்கே ட்ராவலிங் பண்ணுறேன்னா தான் அதில் மேக்கப் அது இதை வச்சு கொண்டு போகிறோம். அதர்வைஸ் இங்கே வந்து காலையில் மேக்கப் போட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். இது பாருங்கள், நான் இது காலையில் அரௌண்ட் 8 o'clock போட்ட மேக்கப். கொஞ்சம் கலைஞ்சிருக்கு, பட் ஸ்டில் ஓகே, நாட் பேட்.
ஓகேவா. அப்புறம் நான் ஏற்கனவே ஒன்று வாங்கியிருந்தேன், இது பிளாக்கில் வாங்கியிருந்தேன், நல்லா இருந்தது. அப்புறம் ரெட் கலர்லேயும் ஒன்று வாங்கினேன், அதுவும் நல்லா தான் இருந்தது. ஸோ நான் ப்ளூவில் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இது சும்மா நீங்கள் அப்படியே அப்படியே ஷோல்டர் பேக் தானே, அப்படியே போட்டுட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும். விச் இஸ் வெரி நைஸ், காம்பேக்ட், குவைட் பிக். பாருங்கள், ரொம்ப சின்னதும் இல்லை, குவைட் பிக். இதில் 4 பாக்கெட் வச்சு இது இருக்குது, பண்ணி நல்ல நிறைய ரூமும் இருக்குது. மழை பெஞ்சிச்சுன்னா குடையை கூட அதுக்குள்ளே நான் குடையும் வச்சு கொண்டு போகிறேன்னா. இது தேவையில்லை. ஷோல்டருக்கு போடுறதுக்கு இது இருக்குது. ஓகே, இதில் 1. ஸோ மொத்தம் 1, இங்கே 2, இதில் 3, இது 4 இது இருக்குது. இட்ஸ் அரௌண்ட் 5 pounds தான், விச் இஸ் வெரி குட் ப்ரைஸ். ஏன்னா அண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுமே பார்த்துட்டு ஆஹா இது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்ல, அப்புறம் நான் அவங்களுக்குமே ஒன்று வாங்கி கொடுத்தேன்னா. ஸோ என்கிட்ட இப்போ இந்த டிசைன் போட்டு 2 இருக்குது. ரெட்டில் 1 இருக்குது, இந்த ப்ளூவில் 1 இருக்குது, கருப்பில் இருக்கும். ஆனால் பட் எழுத்து போட்டிருக்கோம், MKனோ சம்திங் ஏதோ போட்டிருக்கோம். இது நல்லா இருக்குது. இது குடையும் வச்சுக்கலாம், ஃபோனும் வச்சுக்கலாம், மேக்கப் கிட்டுங்களும் வச்சுக்கலாம். ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன் எனக்கு. ஏன்னா விலை குறவு தானே, அதனால் கலர் கலராக வாங்கி வச்சுக்கேன், ட்ரெஸ்ஸுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். இது என்கிட்ட பிராண்டட் ஹேண்ட்பேக்கும் இருக்குது. அதுவுமே பெருசாக யூஸ் பண்ணுறல. ஒரு 300 pounds கிட்ட உள்ளது ஒன்று இருக்குது. ஒன்று தான் 300 poundsக்கு நான் வாங்கியிருக்கேன், விச் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஆசைக்கு ஒன்று போதும் பிராண்டட். இதெல்லாம் கொஞ்ச நாள் பாய்ச்சிட்டு தூக்கி போட்டுட்டு புதுசாக டிசைன் வரும், வாங்கிக்கலாம். இது ஒன்று எடுத்தேன். இதில் 2, 4, 6, 8 டிவைடர் இருக்குது, 8 இருக்குது. இது என்னத்துக்கு நான் காட்டுறேன். என்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஈவன் மலேசியாலேயே என்கிட்ட நிறைய ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது. ஸோ இது ஹேண்ட்பேக் ஹேங் பண்ணுறது பார்த்தீங்களா. அப்போ இதில் ஃபுல்லாக 8. நீங்கள் சும்மா கண்ட மணிக்கு போட வேணாம், இதுவும் கவர் பண்ணியிருக்கு, டஸ்ட் ஆகாது, அழகாக இதை நீங்கள் ஹேங் பண்ணிட்டீங்கன்னா வேண்டிக்கிறத பார்த்து டக்குன்னு தூக்கிக்கலாம், விச் இஸ் வெரி ஹேண்டி. சரியா. இதுவுமே சூப்பரான யூஸ்ஃபுல்லானது. அதுவுமே விலை கிடையாது. இட்ஸ் அரவுண்ட் 2 pounds சம்திங் ஏதோ இது ப்ரொமோஷன் கிடையாது. இது நான் எப்படி காசு இது பண்ணி வாங்கினேன் அப்படின்றதுக்காக. அடுத்தது இது கம்ப்ரெஷர் சாக்ஸ். இது ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு அந்த காலில் ரத்தம் ஓட்டம் ஒழுங்காக போகாததுக்கு இதாகுதுல்ல, அதுக்கு கால்ஃப்லேருந்து போடுறது, அதாவது இந்த இப்படி இதிலேருந்து இது வரைக்கும் போடுறதுக்கு. இது நான் ஆல்ரெடி நான் எப்பயுமே பார்மாசியில் தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். நான் வாங்கி வச்சுருக்கிறது ஆல்மோஸ்ட் 18-20 poundsக்கு உள்ளதெல்லாம் இருக்குது, அந்த பேக்குக்கு அந்த காலுக்கு உள்ளதெல்லாம். ஏன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. அப்புறம் இது அன்றைக்கி சும்மா இதெல்லாம் நிறைய பேரும் நல்ல குட் ரிவ்யூ கொடுத்துருக்காங்களே, 1 pound கூட தானே, சரி வாங்கி ட்ரை பண்ணுவோன்னு ஒன்று வாங்கி ட்ரை பண்ணோம், விச் இஸ் ரியலி குட். ஸோ 1 poundக்கு 189, 160 சம்திங் இது வரும். ஓகே, ஒரு 2 poundக்குள்ளே வச்சுக்கோமே. அதுக்கு எங்கே இருக்குது, நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், விச் இஸ் பிராண்டட் ஆனது. அது 12 pounds சம்திங் ஏதோ. ஸோ பார்மாசியில் வாங்கினது, அது ஒன்றும் அமேசானில் எடுத்தது. அதுக்கும் இதுக்குமே ரெண்டுமே ஒரே வேலை செய்ய போகுது. வாய் ஷுட் ஐ பே மோ, எதுக்காக நான் கூட காசு பே பண்ணணும், ப்ரோஜனம் இல்லை. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் திஸ். இது ஒன்றும் வாங்கியிருக்கேன். அடுத்தது என்ன காட்டலாம். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, நான் இந்த வெப்சைட்டில் ஒரு 2-3 தடவை ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், விச் இஸ் ஐ எம் ஹாப்பி வித் மெட்டீரியல். ஆனால் ஒன்று நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேருமே கண்டினியூஸாக யூடியூப்பில் போடுறது ஃபெயிலியர் தான். சோஃபா ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, அது அந்த மினி சோஃபா வரும், அதாவது இந்த டாய் சோஃபா. ஸோ நீங்கள் போயிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் ப்ராப்பராக படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணும். எல்லோரும் சோஃபா இவ்வளோ சீப்பாக இருக்கா, அவ்வளோ சோஃபா ஆர்டர் பண்ணால் இவ்வளோ குட்டியாக, அது விளையாட்டு இது மாதிரி. ஸோ அந்த மாதிரி இது ஒன்று வாங்கினேன். இது எதுக்கு வாங்கினேன்னா,
சும்மா எக்ஸசைஸ்க்கு போகிறப்போ வாக்கிங் போகிறப்போ யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன். இதை போட்டு எப்படி இருக்குது, இது ஒரு செட்டு ட்ரௌசரோட. ஓகேயா சரிங்களா? இது வந்து உண்மையிலேயே வந்து எக்ஸசைஸ்க்கு இல்லை, சாரி நான் தவறாக சொல்லிட்டேன். இது சும்மா எங்கேயும் வெளியே போனால் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் செட் அப்படியே. பட் மேபி நான் எக்ஸசைஸ்க்கு அந்த வாக்கிங் போகிறப்ப அந்த டைமுக்கு யூஸ் பண்ணுவேன். இது எப்படி இருக்குன்னு நான் இப்போ போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே பார்ப்போமா? அடா அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல? பரவாயில்ல. இது வந்து வாக்கிங் போகிறதுக்கு ஸோ ரொம்ப காசு கொடுத்தெல்லாம் எடுக்கணும்னு இல்லை. ஸோ நாட் பேட், எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே, அதை பார்த்தீங்க எப்படி இருந்ததுன்னு. இப்போ ஒன்று காட்டுறேன், ஏன்னா இது எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் விலையும் வந்து நல்ல ரீசனபிளாக இருந்தது. அதனால் ஓகே தானே யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு வாங்கினேன். ஓகே, இதுவுமே வந்து ட்ராக் பாட்டத்தோடு இருக்குது. ஒன் செட் கலர் அழகாக இருந்ததா, எனக்கு பிடிச்சிருந்தது, சூப்பராக இருக்கே. ஓகே, இதையும் இப்போ போட்டுக்கு காட்டுறேன், பார்ப்போமா? இது ஓகே, இந்த க்ரீன் கலர் நாட் பேட். அடுத்தது இது வந்து நான் வந்து ட்ரௌசர் மட்டும் தான் எடுத்திருந்தேன். ஓகே, இந்த மாதிரி வச்சு இதை நான் போட்டோன்னா நீங்கள் பார்ப்பீங்க ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. இது வந்து வெறும் ட்ரௌசர் மட்டும்தான், இதுக்கு டாப், இது டிஷர்ட் கிடையாது. இதுவுமே நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இது வந்து ட்ரௌசர் மட்டும் தான் எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் அது, அழகாக இருக்குது, நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ஸ். ஸோ இதுதான் அது. அடுத்தது லாஸ்ட் ஒன்னா, அதாவது இந்த பார்சலில் உள்ளது. என்னடா எல்லாம் கருப்பாக எடுத்திருக்கேன்னு யோசிப்பீங்க. நான் அதை யோசிக்கலை. நான் அந்த டிசைனு அந்த இது பேட்டர்னை பார்த்துட்டு இது பண்ணிட்டேன். பட் நான் வந்து அதை யோசிக்கலை. ஆனால் இது வந்து என் இதயம் துடிக்கிறதே இப்போ இருக்கிறதே அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நான் பார்த்துட்டு போட்டு வச்சுட்டேன் பாஸ்கெட்டில். அப்புறம் ஆர்டர் பண்ணிவிட்டேன். நான் வந்து அதில் ஒன்று தான் ஆலிவ் க்ரீனில் இருக்குது, மற்றது எல்லாமே கருப்பாக போச்சு. அதை நான் வந்து கவனிக்கலை, இல்லாட்டினா வேறு கலரில் ஏதோ எடுத்திருப்பேன். இது வந்து எதுக்கு வாங்கியிருக்கேன்னு நான் அப்புறம் காட்டுறேன். இதை போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எப்படி இருக்கேன், நல்லா இருக்குல்ல? இதுதான் அது, நாட் பேட். கொடுத்த 5 பவுண்டு 6 பவுண்டுக்கு ஸ்கூட் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எல்லாம் குறைக்கணும். ஸோ அதுக்கு தான் இது. ஓகே, நான் இதில் வந்து ஒரு மொத்தமே ஒரு 15 பவுண்ட்ஸ்க்கு தான் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதை விட கூட எதுவுமே கிடையாது. நான் மேக்ஸிமம், ஏன்னா ஒவ்வொரு இது டெலிவரிக்குமே மினிமம் வந்து 15 பவுண்ட்ஸ். ஸோ நான் மேக்ஸிமம் அன்லெஸ் எனக்கு ரொம்ப ரெலி தேவையாக இருந்தால் தான் அதை அந்த லிமிட்டை தாண்டி போவோம். அதர்வைஸ் நான் அந்த 15 பவுண்ட்ஸுக்குள்ளேயே வேண்டிக்கிறத நான் முடிச்சுப்பேன். ஓகேவா? ஓகே, இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் அதில் போட்டு வைப்போம். ஓகே, இன்றைக்கி வீடியோ வந்து இவ்வளோ சாமான் நான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே நான் வந்து இதில் வாங்கினேன்னா, இது வந்து தேமுன்ற ஒரு இதில் தான் நான் வாங்கினேன். ஸோ நீங்கள் வாங்கலாம், நல்ல பொருட்களாக கிடைக்கிது தேமுவில், சீப்பாக இருக்குது. நீங்கள் ஷீனை விட சீப்பாக இருக்குது. ஷீனில் வந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் எல்லாம் சூஸ் பண்ணி பாஸ்கெட்டில் போட்டுட்டிங்கன்னா, நீங்கள் பே பண்ண போகிறப்ப பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ண இருந்த ப்ரைஸு ஈவன் அப்போக்கே நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க, அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னா,
நீங்கள் பார்க்குறப்போ ஒரு 12 பவுண்டு இருந்துச்சின்னு வைங்களேன். நீங்கள் போயிட்டு பாஸ்கெட்டில் போயிட்டு ஒரு 3-4 ஐட்டம் மட்டும் இதெல்லாம் வச்சுன்னு அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் மாறி இருக்குது. இதை நான் ரீசெண்டாக தான் நோட்டீஸ் பண்ணினேன். அப்போ இல்லையே, நான் இந்த ப்ரைஸ்க்குள்ளே பார்த்தேனே. திரும்ப போனால் அந்த சைட் அதை கிளிக் பண்ணி திரும்ப போய் அந்த பேஜில் ஓப்பன் பண்ணால் வேறு ப்ரைஸ் காட்டுது. ஓகே, திரும்ப நீங்கள் அதை போய் பாஸ்கெட்டில் ஆட் பண்ணினா அது வேறு ப்ரைஸ் காட்டுது. ஸோ நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக, ஷீனில் யார் ஷாப்பிங் பண்ணுறீங்களோ அவங்களாம் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. இது ப்ரொமோஷன் இது கிடையாது. எனக்கெல்லாம் வந்து இந்த ப்ரொமோஷன் வீடியோ அதெல்லாம் கிடையாது. நான் இதில் வந்து நான் ஷீன்லேயும் வாங்குகிறேன், டேமூலையும் வாங்குகிறேன். டேமூவில் வந்து நிறையா பேட் ரிவ்யூ, நான் அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு கிடையாது. நல்ல பொருட்களும் இருக்குது, குவாலிட்டி இல்லாததும் இருக்குது. சம்டைம் ஆன்லைன் ஷாப்பிங் வந்து எப்பயுமே 100% எல்லாமே வந்து சரியாக அமைஞ்சிடாது, 1-2 சொதப்பிடும். அப்போ நீங்கள் ரிஃபண்ட் போடணும். ஆனால் தேமூவில் வந்து நிறையா நான் வாங்கிட்டு எனக்கு ஹாப்பி இல்லைன்னா கூட நான் வந்து ரிட்டர்னுக்கு இது பண்ணியிருக்கேன். விச் அவங்க திரும்பி அனுப்ப வேணாம். அதை வந்து உடனே வந்து அவங்க கிரெடிட் கொடுப்பாங்க. உங்களுக்கு கிரெடிட்டாக உங்கள் அக்கௌண்ட் இருக்கும். இல்லை உங்கள் கார்ட்டுக்கே அந்த பேமெண்ட் திரும்ப வரணும்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த ரிட்டர்னுக்கு வந்து கொஞ்சம் காசை கழித்து தான் கொடுப்பாங்க. விச் அது அந்த உங்களுக்கு அக்கௌண்ட்டில் இருந்தால் ஓகே தானே, நீங்கள் திரும்ப இப்போ ஏதாவது வாங்கையில் யூஸ் பண்ணலாம். அதனால் நான் வந்து இதில் கொஞ்சம் ஷாப்பிங்கே இப்போ பண்ணுறேன். சரி, இந்த வாட்டி என்ன நான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டி சும்மா ஒரு குட்டி வீடியோ போடுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் ரோசா. பாய்.